Any pass, assurance. ப்ரோ இப்போ 1 மந்த் சார்ட்ல இருக்குங்க ப்ரோ. Okay, 1 மந்த் சார்ட்ல மேஜரா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குங்க ப்ரோ. okay, பக்கா. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் மேஜர் பிக் வந்து இதுங்க ப்ரோ. Okay, பக்கா. நம்மளுக்கு ஹை வந்து இதுங்க ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் இதுவா? அதுக்கு கீழே ஃபிளிப் இருக்கா இல்லையா? அதுக்கு கீழே இங்க ஒரு மைனர் ஃபிளிப் இருக்குங்க ப்ரோ சின்னதா. ஓகே. எது? ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு மைனரா ஹை பார்த்தீங்கன்னா 1 மந்தோடது இங்க இருக்குங்க ப்ரோ ஹை. ஓகே. இப்போ இந்த ஹையை மார்க்கெட் வந்து டாமினேட் இப்போ ஒரு பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தாங்க ப்ரோ. இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரெண்டு? ப்ரோ ஓகே, நெக்ஸ்ட். இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு 60% 70% மேல போயிருக்குங்க ப்ரோ. ஸோ ஓகே. மார்க்கெட் பாத்தீங்கன்னா அடுத்து அகைன் ஒரு 100% ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ கண்டினியூ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து வீக்லிக்கு போய்க்கலாம் ப்ரோ. ஓகே. வீக்லில பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குங்க ப்ரோ. அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் வந்து இதுங்க ப்ரோ. ஓகே, அப்போ லோ எது? லோ வந்து இங்க இருக்குதுங்க ப்ரோ. லெட்ஸ் கோ நோட் டவுன். இவ்வளோ பெருசா லோ வரையுங்க, ஜோன் வரையுங்க, இவ்வளோ பெருசா ஏன்? இல்லைங்க ப்ரோ, அது ஸ்ட்ரைட்டா வரையணும் அப்படிங்கறதுக்காக அந்த கிளிப் போட்டிருந்தது இல்லைங்க ப்ரோ, அதோட கண்டினியூட்டி ஓகே. இப்படி வந்துச்சு. ஓகே, குட். இது நெக்ஸ்ட். லாஸ்ட் கிளிப் ப்ரோ. இப்போ இது இப்போ லாஸ்ட் கரண்டா என்ன மொமெண்டம்ல இருக்கு? மொமெண்டம் பேர் என்ன? மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல இருக்குங்க ப்ரோ. ஓகே, இப்போ கரண்ட் மொமெண்டம் பேர் என்ன? அந்த மொமெண்டம்க்கு ஒரு பேர் இருக்கும்ல? மூவ்மெண்ட் இப்போ ஒரு இம்பல்ஸ் மூவா இருக்குங்க ப்ரோ. இம்பல்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்ப இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. இப்போ மைனர் இம்பல்ஸ் கேக்குறீங்களா சார், இல்ல மேஜரா ஒரு இம்பல்ஸ் போயிருக்கேன் இல்ல, அதை கேக்குறீங்களா? இம்பல்ஸ்னா என்ன மொமெண்டம்? இப்ப லோ வரைஞ்சோம், மொமெண்டம்ல என்ன மொமெண்டமா நம்ம ட்ராக் பண்ணுவோம்? as per ரூல் படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மொமெண்டமா ட்ராக் பண்ணுவோம்? that's good. அவ்வளவுதான், பக்கா. இது ஒரு இம்பல்ஸ் மூவ் ப்ரோ. ஸோ ஓகே, இந்த நெக்ஸ்ட். மார்க்கெட் இன்னும் வந்து லோவை எடுக்கவே இல்லைங்க ப்ரோ. ஸோ லோ ஓகே. நம்மளுக்கு கிளியரா தெரியாதனால நம்ம அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த லோவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, கோ ஆன். 1 டே டைம் ஃப்ரேம் ப்ரோ. 1 டே ஓகே. டைம் ஃப்ரேமோட மேஜரா வந்து ஒரு லோ இருக்குங்க ப்ரோ. மேஜரா வந்து எங்க இருக்கு லோ? இங்க மேஜர் லோன் இருக்குங்க. எதை சொல்லு? ஏன்னா இங்க ஒரு லோவை இங்க ஆல்ரெடி பிரேக் பண்ணிருக்குங்க ப்ரோ. இந்த இடத்துல ஒரு லோ இருக்குங்க ப்ரோ. வந்து எங்க லோ இருக்கு? லோ எங்க இருக்கு? இங்க ஒரு சின்ன ஃபிளிப் இருக்குங்க ப்ரோ. அதோட லோவை எடுத்துட்டு இந்த இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்க மேல போயிட்டாங்க ப்ரோ. சரி, லோ வரையில, லோ தானே வரையணும் நமக்கு. லோ வரைங்க. ஓகேங்க ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் வந்து இங்க இருக்குங்க ப்ரோ, இதோட லோ. ஓகே. ஓகே, மேஜர் லோனா எதை சொல்லுவோம்? மைனர் லோ எதை சொல்லுவோம்? மேஜர் லோனா எது? மைனர் லோனா எது? மேஜர்னா இந்த ஓவரால் இம்பல்ஸ் இருக்குல்லைங்க ப்ரோ, இந்த டோட்டலா கவர் பண்ணி இப்போ ஒரு டிராப் பண்ணிருக்கேன் ப்ரோ, ரவுண்ட் இருந்தது. சரி. இது வந்து மேஜரா ஒரு அப் ட்ரெண்ட் மூவோட மேஜர் இதா சொல்லலாம் ப்ரோ. ஓகே. ஸோ இதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மூவ்மெண்ட் வந்து மைனர். அதாம கேட்கறேன், எனக்கு லோ வரைஞ்சு காமிங்கம்மா. எனக்கு வரைஞ்சாதானே எனக்கு தெரியும் நீங்க எந்த லோ சொல்றீங்க. இந்த மேஜர் லோனா எது, மைனர் லோனா எது, சொல்லுங்க பாப்போம். இது மைனர் லோ ப்ரோ. ஓகே, குட். இப்போ மேஜர் லோ ப்ரோ இப்போ நான் சொல்ற விஷயம் இது கரெக்டா என்னன்னு தெரியலங்க ப்ரோ. பட் ஆனா இது தப்பா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல கிளாஸ் ஒரு லோ. முடிஞ்சு 5 மாசம் ஆகுது. கரெக்டா இல்லையான்னு உங்க கான்பிடென்ட்டுக்கு நீங்க சொல்லுங்க. மைனர் லோ ஓகேங்க ப்ரோ. கரெக்டா சொல்றீங்க. அப்ப மேஜர் லோ எது? மேஜர் லோ இதுதாங்க ப்ரோ. ஏன்னா இதுதான் ப்ரோ ஏற்கனவே கரெக்டா தானே ப்ரீவியஸ். சொல்றீங்க. அப்படியே போட்டுட்டு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. கரெக்டா ஓகே தானே ஓகே. சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து மேஜர் லோ ப்ரோ. இந்த லோ ஓகே. டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ஓகே. இது வந்து எஃபிஜி சாரி ப்ரோ, இது வந்து இம்பேலன்ஸ் இருக்குங்க ப்ரோ. இங்க ஓகே. நமக்கான இம்பேலன்ஸும் இங்க இருக்குங்க ப்ரோ. ஓகே.
மார்க்கெட் இந்த லோவை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. மார்க்கெட் ஓகே. வந்து இப்போ கரெக்டா 52 இந்த இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா 50 to 60ல நின்னுட்டு இருக்குங்க ப்ரோ. ம், ம், ம். மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஜோனா கூட மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. இது 50 to 60 ஏரியாவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம் ப்ரோ. Yeah, இங்க sure, go இருந்து on. மார்க்கெட் நீங்க எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கலீங்க ப்ரோ இன்னும். இன்னும் ஒரு ஓகே. டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ இருக்கு. அதாவது ஒரு மைனரா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கு ப்ரோ. இங்க இன்னும் இன்னும் பையர்ஸ் உள்ளக்கு வரலைங்க ப்ரோ. அதாவது இன்னும் பை கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலீங்க ப்ரோ. அதனால ஓகே. இப்போ சின்ன 4 ஹவர்ஸ் போய்க்கலாம் ப்ரோ. ஓகே. 4 ஹவர்ஸ்ல நம்ம ஜோனுக்கு வந்திருக்கோம் ப்ரோ. மார்க்கெட்டு ஜோனுக்கு வந்து ஓகே. மார்க்கெட் இன்னும் 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைங்க ப்ரோ. ஓகே. இப்போ இந்த மார்க்கெட் இடத்துல மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷன் ஏரியால இருந்து மேல போகணும்னா என்ன நடக்கணும்? ஸோ இப்பதான் மார்க்கெட் மேல போகணும் நான் டிசைட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்க எதுக்காக வெயிட் பண்ணணும்? ப்ரோ நான் இங்க வந்து இங்க லாஸ்டா ஒரு ஸ்விங் வச்சிருக்கு ப்ரோ. ம், ம். மார்க்கெட்டு இங்க கீழே வந்து இன்னும் பிரேக் பண்ணலைங்க ப்ரோ. இந்த லோ பிரேக் பண்ணாம இங்க இருந்து ஓகே. மார்க்கெட் திரும்பி. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் மார்க்கெட் இப்போ என்ன வந்து பண்ணலாம்? நம்ம ஜோன்ல இருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு ப்ரோ. அது இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க ப்ரோ மார்க்கெட் இந்த இடத்துல. சரி. அப்படி அப்படியே ஏற்றுவோமா அந்த புலிஸ் என்கல்ஃபிங்ல? உடனே எடுக்க மாட்டோம் ப்ரோ. இங்க ஒரு இந்த என்ன ஹையை வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ ஐய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண பேர் எடுக்க முடியும். முடியும். ஏன் இப்ப கரண்டான சுச்சுவேஷன் என்னத்துல இருக்கு? கரண்ட் சுச்சுவேஷன் என்னத்துல இருக்கு? அந்த கரண்ட் சுச்சுவேஷன் யோசிங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரோ. எஸ். கரண்ட் சுச்சுவேஷன் எந்த மாதிரி சொல்லுங்க இப்ப நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நம்ம 50 to 60 ஏரியால. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா அது பை என்ட்ரிக்காக ப்ரோ அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. லாஸ்டா இதுல இருந்து நம்ம இன்னும் ட்ரேட் வந்து ஃபுல்லா எடுக்க போறோம் அப்படின்னா எடுக்கிறதா இருந்தா செல் என்ட்ரி தான் ப்ரோ எடுக்க முடியும். ஆனா நம்ம மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ப்ரோ. வெயிட் சரி. பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாக்கு வரும் ப்ரோ. ஒன்னு அத ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சு ஏரியாக்கு காமிங்க. அத வரைஞ்சு காமிங்க. சி பேசுறத விட வரைஞ்சு காமிக்கிறது எவ்வளவு நல்லது தானே? நான் அதான் கேட்கிறேன். அந்த வரைஞ்சு காமிங்க. ஓகே. கரெக்ஷனுக்கு ஓகே வரும். கரெக்ஷன் நின்று எடுப்பான். இது வந்து எப்பனா இது நாளைக்கு ஆகலாம், நாளன்னைக்கு ஆகலாம். ரைட்டா? ப்ரோ. நம்மளால அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்னா நம்ம மைண்ட் செட் அதுக்காக ப்ரிப்பரபிளா இருந்துச்சுன்னா ஓகே. பட் இல்ல கரெக்டான சுச்சுவேஷன்ல இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டான சுச்சுவேஷன் எடுக்கணும். லோவர் டைம் ஃப்ரேம் போகணும் ப்ரோ இதுல இருந்து. லோயர் டைம் ஃப்ரேம்ல இப்ப என்ன ட்ரெண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்? இன்னும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகல. அது வரைக்கும் மார்க்கெட் என்னவா தான் இருக்கு? டவுன் ட்ரெண்ட் தாங்க ப்ரோ. இப்போ செல் என்ட்ரிக்காக நம்ம ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. செல் என்ட்ரிக்காக என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்ம ஒன்னு ரீட்ரேஸ்மெண்டோட 50 to 60 ஏரியாலயோ வெயிட் பண்ணிட்டு ப்ரோ. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டோட ஹை வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்புதான்னு செக் பண்ணிட்டு அங்க இருந்து கூட செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. அப்படியா? சரிம்மா. பார்க்கலாம். ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வந்து நீங்க வந்து இது கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாடுலேஷன் பண்ணிட்டோம். ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங் மாடுலேஷன் பண்ணேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஹை மார்க் பண்ணிட்டான். அப்ப அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு இன்டர்னல் இம்பல்ஸ் உள்ள என்ன இருக்கு? இன்டர்னல் இம்பல்ஸாங்க ப்ரோ. இன்டர்னல் இன்டர்னல் இம்பல்ஸ் இம்பல்ஸ் உள்ள என்ன இருக்கு? ஒரு இம்பேலன்ஸ் இருக்குங்க ப்ரோ. இம்பேலன்ஸ் இன்டர்னல் இம்பல்ஸ் உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? ஸ்ட்ரக்சர் இருக்குங்க ப்ரோ. லாஸ்ட் Have you ஃபிளிப் see the இருக்கு. structure or not? எஸ் ப்ரோ. You have to see the structure, right? அந்த ஸ்ட்ரக்சரோட இன்டர்னல் ஹை எது? இது ஒரு ஃபிளிப்புங்க ப்ரோ. இன்டர்னல் ஹையா எதை சொல்லலாம்? இது லாஸ்ட் ஃபிளிப்புங்க ப்ரோ. ஓகே. இன்டர்னல் ஹையா எதை சொல்லலாம்? இன்டர்னல் ஹைனா இது சொல்லலாம் ப்ரோ. சொல்லுங்க. இந்த ஹை சொல்லலாம் ப்ரோ. ஓகே. இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம மார்க்கெட்டு இங்க இருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஃபுல்லா பை கேண்டில தான் ப்ரோ போயிருக்கு. இந்த லாஸ்ட் பை கேண்டில செல் கேண்டில் எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு கேண்டில்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே. பக்கா. அகைன் அது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் பியரிஷ் என்கல்ஃபிங் டைரக்டா கொடுத்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்க என்ட்ரி எடுத்துட்டுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ இந்த ஹைக்கு மேல கொஞ்சம் வச்சுக்கலாம் ப்ரோ. வச்சுட்டு டார்கெட் 1:2 வச்சுக்கலாம் ப்ரோ. டார்கெட்ட ஸ்டாப் லாஸ் ஏதாவது செல் என்ட்ரி எடுக்கலாங்க இந்த ஹையை பிரேக் பண்ணல அப்படின்னா. ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. அதுக்கு அங்க இருந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்கோ அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு
செல் என்ட்ரிக்கு சின்ன சின்ன கேண்டில்ஸ் வச்சு இந்த பையோட கேண்டில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ மறுபடியும் இந்த மார்க்கெட் இந்த ஹை போய் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இதோட ஹை ஏரியாக்கு போய் மறுபடியும் ஒரு ரிவர்சல் கிடைச்சு அங்க இருந்து ஒரு வேரியஸ் என்கல்பிங் கிடைச்சதுன்னா நம்ம ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ப்ரோ அங்க இருந்து. பக்கா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க ப்ரோ. பக்கா நான் யா ப்ரோ. கிளியரா? பார்க்காங்க. கிளியருங்க ப்ரோ. டவுட் இருக்கா? கிளியரா? சிம்பிள். அதாவது அந்த கரண்ட் ட்ரெண்ட புடிச்சாரு, அதாவது மேஜர் ட்ரெண்ட் பை ஆகும். கரண்ட் ட்ரெண்ட புடிச்சாரு, கரண்ட் ட்ரெண்ட புடிச்சு கரண்டான இன்டர்னல் ஹையை மார்க் பண்ணி இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க வரும்ன்றது டிசைட் பண்ணாரு. எங்க வரும் டிசைட் பண்ணிருந்தாரு? டவுன் ட்ரெண்ட் வரும். செல்லு வருங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருந்தாரு. ரைட்டா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? கரெக்டா? செல்லு வருங்கிறத ப்ராப்பரா என்ன பண்ணாரு, யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா டிசைட் பண்ணிட்டாரு. ரைட்டா? ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன இருக்கு, ப்ராப்பரான அப்ரோச் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கா இல்லையா? நமக்கு அதுதானே முக்கியம். அந்த ப்ராப்பரான அப்ரோச் தானே இங்க முக்கியம். வேற ஏதாவது வேணுமா? இல்ல, அந்த ப்ராப்பரான அப்ரோச். இப்ப ஜூம் பண்ணி அந்த 50 மினிட்ஸ் கேண்டல் இப்ப பாருங்க, கண்டினியூ என்ன கேண்டல் வந்திருக்கு, ஒரு புல் கேண்டலா வந்திருக்கு. ரைட்டா? புல் கேண்டல் டாமினேட் பண்ண மாதிரி நமக்கு என்ன கேண்டல் வேணும்? செல் கேண்டல் வரணும். ஆனா இப்ப அந்த ஹையையுமே உடைச்சு என்ன ஒரு பிரேக்கபிள் ஆகும். இப்ப என்ன பண்ணும், அந்த ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணணும்? ஹை பிரேக் ஆச்சுன்னா ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணணும்? ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணனும். என்ன செக் பண்ணணும்? செக் பண்ணோம். இப்ப இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் லெவல் எங்க இருக்கு? 5260 மார்க் பண்ணுமா? ஆமாவா இல்லையா? we want to mark 5260 level, right? yes bro. ஆமாவா? மார்க் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்த டாமினேட் பண்ண போறானா இல்ல என்ன பண்ண போறாங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கலாம். இப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவையும் டாமினேட் பண்ணிட்டான் அப்படின்னா, டாமினேட் பண்ணி ஒரு கேண்டல் பிரேக் ஆயிடுச்சு, பிரேக்கபிள் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? பிரேக் ஆயிட்டான்னு தெரியும், ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா டாமினேட் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் எங்க போகுது? ஹைக்கு போகுது. அப்ப எந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம்? எந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலாம்? எங்கெங்கன்னா எனக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? எங்கெங்கன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். இதே அளவுக்கு இப்ப சப்போஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஹைல ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் நடந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலாம். வேற இல்ல, இப்ப எனக்கு இந்த இடத்துல டாமினேட் பண்ணிட்டான். இப்ப நான் ட்ரேட் எடுக்கணும்னா எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ட்ரேட் எடுக்கணும்னா சப்போஸ் இந்த ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல பிரேக் ஆயிட்டு மறுபடியும் கீழே வந்தானா இந்த லோ டு ஹைல இருந்து நம்ம ரீட்ரேஸ் போட்டு பை அப் ட்ரை பண்ணலாம் அந்த ஹை வரைக்கும். இல்லம்மா, இவ ஓகே, இவ இது முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஆமா ப்ரோ. இப்ப இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. நான் என்ன இப்ப சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நல்லா நோட் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நான் ட்ரேட் எடுக்கணும். எந்தெந்த இடத்துல என்ன ட்ரேட் எடுக்கலாம்? பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. பை ட்ரேட் எடுக்கலாம். எந்த ஏரியால எங்க எடுக்கணும்? அந்த ஏரியால என்ன ஏரியா நான் கேட்பேன். எஸ்ட்ரீம் லோல எடுக்கலாம். ரைட்டா? எஸ்ட்ரீம் லோ. ஏன் எஸ்ட்ரீம் லோல எடுக்கலாம்? ஒய்? ஏன்னா மார்க்கெட் ஒரு இம்பேலன்ஸ் மூவ்ல போயிருக்கும் ப்ரோ. இம்பேலன்ஸ் மூவ்ல இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு ராலி மூவ்மெண்டமா இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டாமினேட் பண்ணலாம். அப்ப நான் எங்க ட்ரேட் எடுக்கணும்? எங்க ட்ரேட் எடுக்கிறது தட்ஸ் குட் ஃபார் அந்த லோல வந்தா எடுக்கலாம். லோல வந்தா எடுக்கலாம். அந்த லோ மார்க் பண்ணாம ஏன் நடுவுல மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க? நமக்கு தேவையே இல்லையே ப்ரோ. அது இம்பேலன்ஸ்க்காக மார்க் பண்ணிருந்தேன். இம்பேலன்ஸ்க்காக மார்க் பண்ணீங்க. நமக்கு இம்பேலன்ஸ் நல்லா தெரியுது. அப்ப நமக்கு எந்த ஏரியால ட்ரேட் எடுக்கணும்? நெக்ஸ்ட் ட்ரேட் ப்ரோ இங்க எடுக்கலாம் ப்ரோ. டாட்ஸ் நோட் டவுன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோனை மார்க் பண்ணுங்க. என்னட்ட மார்க் பண்ணணும்? ஜோன் மார்க் பண்ணனும் ப்ரோ. ஜோனை மார்க் பண்ணுங்க. ஓகே, ஜோனை மார்க் பண்ணியாச்சா?
ஆமாங்க ப்ரோ. ஜோனை மார்க் பண்ணீங்களா இல்லையா? மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ ஓகே, இந்த ஜோனை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க வந்து இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ இல்ல டிராப்பா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி நடந்தா இங்க நான் என்ன பண்ணலாம்? ஒரு பை என்ட்ரி போலாங்க ப்ரோ. பை என்ட்ரி போடணும். சப்போஸ் நான் இங்க ட்ரேட் எடுத்தேன்னா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? செல்லிங் யுவர் ஸ்டாப் லாஸ் ஏரியா. வேர் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் ஏரியா? ப்ரோ ட்ரேட் எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து கீழே தான் ப்ரோ இருக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கீழே வைக்கணும் ப்ரோ. இங்க குட். ஏன் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம்? ஸ்டீப் எது மார்க் வேணாலும் போகலாம். எது வேணாலும் நடக்கலாமா? ஆமாங்க ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? பிரிகாஷனா என்ன ஸ்டாப் பண்ணணும்? லாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு கீழே வச்சுக்கணும் ப்ரோ. புரிஞ்சிச்சா நான் சொல்லுது? புரிஞ்சுதுங்க ப்ரோ. அவ்வளோதான். ஆமா, சிம்பிள். ஓகேங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. சிம்பிளா? எஸ் ப்ரோ. இப்போ நம்மளோட ஐடியா கேட்ட மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். மார்க்கெட்டை ப்ராப்பரா என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும் ப்ரோ. அப்ரோச் பண்ணணும். அதை ப்ராப்பரா நம்ம அப்ரோச் பண்ணாலே நம்மளால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும் ப்ரோ. நல்ல ட்ரேடர் ஆக முடியும் ப்ரோ. முடியும். ஒரு ப்ராப்பர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா யூஆர் டூயிங் த குட் ட்ரேடர் ஆர் நாட்? நாட் ப்ரோ. நாட். அதுல தெளிவா இருக்கீங்களா? யா ப்ரோ. யா அக்கா? பக்காங்க ப்ரோ. கிளியரா? கிளியருங்க ப்ரோ. யா வெல் டன். இதை மட்டும் நீங்க தெளிவா இருக்கீங்க. ஓகே, ஓகேங்க ப்ரோ. ஷூர். சூப்பர் சூப்பர் பாய். தேங்க்யூ ப்ரோ. ஷூர் சூப்பர். இந்த பை எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ பை என்ட்ரிக்கு. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பரா என்ன பண்ணிக்கணும்? யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா என்ன பண்ணிக்கணும்? யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ஆயிடும்? என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு ஒரு இருக்குங்க ப்ரோ. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா எடுக்கலாம். அது நான் பெஸ்ட் ட்ரேடா தரணும். அது என்ன ட்ரேடா இருக்கும் எனக்கு? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறும் ப்ரோ. ஆமாவா? யா ப்ரோ. ரொம்ப முக்கியமா? ஆமாங்க ப்ரோ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ. வேற டவுட்ஸ் இல்லைங்க ப்ரோ. டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க ப்ரோ. கிளியர்? கிளியருங்க ப்ரோ. வேற டவுட் இருக்காமா? இல்லைங்க ப்ரோ. இல்லையா? ஆ. எல்லாமே கிளியரா இருக்கீங்க அப்போ? யா ப்ரோ. கிளியரா இருக்கும் ப்ரோ. சூப்பர். நெக்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனர் ஸ்ட்ரக்சர் புரியுதுலாமா இப்போ? நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோ புரியுதுங்க ப்ரோ நல்லாவே. ஓகே சூப்பர்.